நம்ம முதல்வர் ஐயா அட்டாக்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் பீகாருக்கு போனேன் இல்லையா, ராகுல் காந்தி தம்பி அப்படியே ஒரு பேரணி போனாங்க இல்லையா, அந்த வாக்காளர்களை பூரா காலி வந்துட்டாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியுது, மக்கள் எல்லாம் குமுறாங்க. எப்படியா எங்க பேரை எடுப்பிய, நாங்க இங்க தானே இருக்கோம்னு. ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால்னு சொல்லி ஆரம்பிச்சார் பாருங்க, பாருங்க உங்களுக்கு புரியும். பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர் தான் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள். அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்.